ஹலோ ஹேக்ஸ்பாட் யூசர்ஸ். நம்ம இந்த சீரிஸில் கல்யாண் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ், வெப் கிராலர்ஸ் அண்ட் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் cutycapt. இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இந்த டூல் வந்து ஒரு கமெண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம கமெண்ட் லைனில் தான் இது யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம வெப்பேஜ் பிட்மேப் அந்த ஃபார்மேட்ஸ்லாம் நிறைய எடுக்கலாம். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி நம்ம கிடைக்கும். நம்ம வந்து அது வந்து ஜேபெக், பிஎன்ஜி ஃபார்மேட்டு, இல்லைனா ஜிஃப்பு, இல்லைனா நம்ம ஹெச்டிஎம்எல் அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான டூல். நீங்கள் மேன் பேஜ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். யூசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் பண்ணணும். இதே ஃபார்மேட் தான், நம்ம இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டூல் நேம், அடுத்து ஐஃபன் URL எந்த.com HTTPS அந்த கொடுத்துருங்க. அடுத்து நான் இங்கே bing.com கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்க்டாப் ஸ்விட்ச் ஆகிக்குவோம். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்ஜியும் கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நமக்கு சேவ் ஆயிரும். நம்ம எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கலாம். நமக்காண்டி அது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம HTML கொடுக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ HTML ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். பாருங்கள், இங்கே ஃபைல் ஹோம் ஹேக்ஸ்பாட் டெஸ்க்டாப் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிடிஎஃப்லேயும் இருக்கும். பாருங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிடிஎஃப்பில் ஃபார்மேட்டில் கிடைக்கும் நமக்கு. இதே நம்ம வேறு வெப்சைட் நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ google.com போட்டு பார்த்தோம். பாருங்கள், நமக்கு நீட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு அழகாக. google.comலேயே நம்ம வேறு ஏதாச்சும் HTML கொடுப்போம். நமக்கு பிங் சரியாக நமக்கு கொடுக்கல. ஸோ HTML கொடுக்காதுன்னு பார்ப்போம் கூகுளில். அதனால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து கொடுத்துரும். இந்த இமேஜ் அதெல்லாம் வராது, ரீடைரக்டர் ஆகாது. சும்மா நமக்கு சாம்பிள் மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இப்போ தான் இது லோட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு நம்ம google.html சேவ் பண்ணது அந்த ஃபைல் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்னாப் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு HTML க்ரியேட் பண்ணலாம். சின்னதாக அந்த URL மட்டும் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிற மாதிரி. இது யூஸ்ஃபுல்லான டூல். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில இடத்துலலாம் தேவைப்படும். வெப் ஆப் பென் டெஸ்டிங்கில் இந்த நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப அந்த URL மட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடிக்கடி. அதுக்கு தான் இந்த டூல்லாம் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நீங்கள் மேன் பேஜ் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். மேன் பேஜ் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும். இன்னும் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டூல் நல்லாவே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இது.